வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி 4 வகை தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பூண்டு தோசைக்கு பூண்டு சட்னி ரெடி பண்ணிக்கிறோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, 1.5 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி கொஞ்சமாக, காஞ்ச மிளகாய் ஒரு 7லேருந்து 8 எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் எனக்கு சேர்க்கணும், வேறு எண்ணெய்னா நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ உளுந்து வறுபட்டுருச்சு, அதுலேயும் பூண்டும் சேர்த்து வதக்கிடலாங்க. வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்தோம், மிளகாய் வத்தல் அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க, காஞ்ச மிளகாய். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருங்க, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப வதங்கணுன்றதுங்க, ஒரு பாதி வதங்கினாலே போதும். இந்த அளவு வதங்கினா போதுங்க. இப்போ எடுத்து ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு, இந்த அளவு அரைச்சா போதுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு இது ஊற்றியாச்சுங்க. இது சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு தோசை மாவு தாங்க. இப்போ தோசை மாவை இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவு தோசை காயும் ஊற்றி நல்லா தடியாக ஊற்றினாலும் சரி, லேசாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். எப்படி ஊற்றினாலும் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம அந்த பூண்டு சட்னி எடுத்து இந்த தோசை மேலே விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் பரப்பிக்கிறலாங்க. இதுக்கு சட்னியே தேவைப்படாதுங்க, இப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஊற்றுங்க. இப்போ மேலே இருக்கிறத லைட்டாக கொஞ்சம் கரண்டியால் பரப்பி விடுங்க. இப்போ பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குவாங்க பார்க்குறதுக்கும். இப்போ இது முள்ளு முருங்கை தோசை ஊற்ற போகிறோங்க. இந்த இலை முள்ளு முருங்கை இலை. நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி சாறு அந்த மாவில் புழிஞ்சு விட்ருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் தனியாக அதை அரைச்சிக்கோங்க. இப்போ தோசை சட்டி காஞ்சிருச்சு, அதில் முள்ளு முருங்கை தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்படி பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் கலர், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. இதை தனியாக கொடுத்தா மருந்தாக கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் ஊற்றுனீங்கன்னா அந்த வாசனை வராது. தோசை க்ரீன் தோசைன்னு நல்லா சாப்பிட்ருவாங்க. நம்ம பெரியவங்களுக்கு சளி எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க சளிக்கு.
முள்ளு முருங்கை தோசை தயாராகிடுச்சுங்க. சூப்பராக மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தக்காளி தோசைக்கு நம்ம ஒரு பெரிய தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை சேர்த்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த அளவு அரைச்சா போதுங்க. அதே தோசை மாவு தாங்க அதுவும். அதில் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து கையால் நசுக்கி அதில் போட்டுக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதை இதோடு சேர்த்துக்கலாங்க. எல்லா பக்கமும் வர்றது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கரண்டியால். இப்போ தோசை சட்டி சூடாகிடுச்சுங்க. அதில் நம்ம தக்காளி அரைச்ச மாவு தோசையை இப்போ ஊற்றிக்கலாங்க. 4 வகை தோசைக்குமே ஒரே மாவு, தோசை மாவு தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாவு தான். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மேலே ஒரு மூடி போட்டு நான் வச்சுருக்கேன். இது புளிக்காத மாவாக இருக்கணுங்க. தக்காளி தோசைக்கு வந்து தக்காளியும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் அரைச்ச மறுநாள் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ரொம்ப புளிச்சிச்சுன்னா தோசை புளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ சூப்பரான தக்காளி தோசை தயாராகிடுச்சுங்க. இப்போ பொடி தோசைங்க. அதே மாவு தான். பொடி வந்து புதினா பொடிங்க நான் அரைச்சி வச்சுருக்கேன், வீட்டிலே செஞ்சது. இந்த புதினா பொடி எப்படி செய்யணும்னு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க. இது புதினா வாசனை சூப்பராக இருக்குங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் இது தடியாகவே ஊற்றிக்கலாங்க இந்த தோசை வந்து. இதுக்கும் சட்னி தேவைப்படாதுங்க, இப்படியே சாப்பிடலாம். இப்போ பொடி தோசை தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக 4 வகை தோசையும் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.